செந்தமிழ் வணக்கம். 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து தன் நகைச்சுவையால் மக்களை சிரிக்க வைத்தவர், அதன் மூலம் சிந்திக்கவும் வைத்தவர் சிறந்த நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர் பத்மஸ்ரீ விவேக். நடிகர் என்பதையும் தாண்டி ஐயா ஏபிஜே அப்துல் கலாமுடன் நட்பு கொண்ட விவேக் சுற்றுச்சூழல் முன்னெடுப்புகள் பலவற்றில் பங்கு கொண்டு உள்ளார். மேலும் லட்சக்கணக்கான மரங்கள் நட்டு இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்திய சிறப்புக்கும் உரியவர். விவேக் 1 கோடி மரம் நடுவதை தன் லட்சியமாக கொண்டு இருந்தார். 37 லட்சம் மரங்கள் நட்டு பெரும்பங்கு ஆற்றினார். உயர்ந்த லட்சியம் கொண்ட அவர் திடீரென காலமானது அனைவருக்கும் அதிர்ச்சியினை அளித்தது. அவரை நினைவுகூரும் விதமாக இன்றளவும் ரசிகர்களும் பொதுமக்களும் மரக்கன்றுகளை நட்டு வைத்து வருகின்றனர். அந்த வகையில் நேற்று அவரது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது நெருங்கிய நண்பரான செல்முருகன் மரம் நட்டு விவேக்கின் 1 கோடி மரம் என்ற கனவினை தான் நிறைவேற்றுவேன் என்றும் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இயற்கை ஆர்வலர் பலரும் விவேக்கினை போற்றும் விதமாக மரங்களை நட்டு வைத்தனர். தூத்துக்குடிக்கு மிக அருகில் அமைந்துள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த உச்சினத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள அக்னி சிறகுகள் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளையினர் நடிகர் விவேக்கின் பிறந்தநாளை முன்னிட்டு மரங்கள் நட்டு வைத்தனர். தகுந்த பாதுகாப்பு வலைகளுடன் மரங்களை நட்டு வைத்த அந்த அமைப்பினர் பசுமை பரவலில் பங்கு பெறும் விதமாக தொடர்ந்து மரக்கன்றுகள் நட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வலைக்குள் நான் சிறையிருப்பது உன்னை வாழ வைக்கவே, உன் தலைமுறை வாழ என்னை தழைத்து வாழவிடு போன்ற மரம் வளர்ப்பு சார்ந்த விழிப்புணர்வு வாசகங்களுடன் மரக்கன்றுகள் நட்டு வைத்த அந்த அமைப்பினர் விவேக்கின் பிறந்த நாளில் அவரை போற்றினர்.